அப்படியே லோடு வண்டியில் மெதுவாக ஏறிட்டு இருக்கோம். எனக்குன்னே வருவீங்களாடா எங்கடா இந்த திருப்பிறீங்க. நல்லா இருக்குல்ல ஆனால் பார்க்க அப்படியே கோல்டன் கலரில். இந்த பார்டரையும் தூக்கிட்டானுன்னா நம்ம மாட்டின நேராக போகலாம். எம்டி 14 வீலு லோடு வண்டிக்கு 700 ரூபா கொடுக்கணும். சௌதா மைல் வந்திருக்கேன். இங்கேருந்து டவுன் ஸ்டார்ட் ஆகுது. எங்கடா வண்டியை வந்து நிப்பாட்டு உட்காந்துக்கிறீங்க. இந்த பாருங்க அப்படியே ஆப்போசிட்ல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஹோட்டலில் நிற்கிறேன் பங்கில். சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டுருக்கான். நாக்பூர் தாண்டி போகிறேன். எக்ஸ்போர்ட் லோடு ஏற்ற எங்கள் ஓனர் லோடு போயிட்டுருக்கேன். முடியல, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினேன். சரி பார்த்தோன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆகிடுச்சு. சரி இதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புவோம். அதுக்கப்புறம் அப்படியே தெலுங்கானா தாண்டி அப்படியே மகாராஷ்டிரா பார்டருக்குள்ளே நுழைவோம். ஏன்னா அது பார்டர் கொஞ்சம் நைட் டைம் ஆகி போகிறதுக்கே நைட் டைம் ஆகிடும். அதுக்குள்ளே அப்படியே லைன் சேர்ந்துடும் ஒரு மாதிரி. சரி ரைட்டு, வாங்க கிளம்பலாமா? பங்கில் தான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சா. வேறு கடைலாம் கொஞ்சம் மாறி இருக்கு ஹோட்டலுங்க. ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் வேக்க மேரட்டோன்னு. இங்கே கூட வண்டி நிப்பாட்ட இடம் இருந்தது. இங்கே ஏதோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னமோ கட்டியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல போல. வெயில் பயங்கரமான வெயில் அடிக்குது. நைட்ல குளிர் இருக்குமான்னு தெரியல. வெயில் ஆனா பயங்கரமா இருக்கு. இங்கிருந்து அப்படியே நிர்மல்லேருந்து பார்டர் அடிலாபாத்லேருந்து ஜாம்லேருந்து நாக்பூர் அவுட்ரு. அப்புறம் நாக்பூர் அவுட்ரு போயிட்டு அமராவதி ரோடு ஜாயின் பண்ணி கொண்டாளி தாண்டி டெலகானா அப்படின்ற ஊருக்கு போகணும். இதுக்கு மேலே எங்கள் சர்வீஸ் ரோடு கொஞ்சம் இடம் இதெல்லாம் பார்த்து நம்பியே வரக்கூடாது வண்டி நிப்பாட்டலான்னு. ஏன்னா எல்லா இடத்துலையும் நெல் காய போட்டு வச்சுருக்காங்க. நெல், சோளம், அது இதுன்னு. அதனால் வண்டி நிப்பாட்டுறதுக்குலாம் இடம் இருக்காது டாபா ஹோட்டலை தவிர. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் கழிச்சு போயிட்டுருக்கேன் நாக்பூருக்கு. பூந்தி பாறை லட்டு பிச்சு போட்டால் பூந்தி பெரிய இருக்கும்ல, அந்த மாரி கல்லை கொட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்குது பாறை ஃபுல்லாக. அடிலாபாத் 112, நாக்பூர் வந்து 306. 306னா அப்போ நம்ம போக வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு 420-430 கிலோமீட்டர் இருக்கும். இன்னும் பேலன்ஸு எனக்கு தேவை. இப்போதைக்கு மெயினாக வந்து மகாராஷ்டிரா பார்டர் மட்டும் பாஸ் பண்ணணும்.
அடுத்து போலீஸ் தொல்லை இருக்கு, அதை கொஞ்சம் நைட் டைம்ல தான் பாஸ் பண்ணோம். இங்க ஃபுல்லா நெல் அப்படியே கோயில அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க தோட்டம். இந்த சைடும் ஃபுல்லா நெல் இருக்கு. ஆனா மகாராஷ்டிரா உள்ள நுழைஞ்சிட்டா பாறையா இடம் தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் இன்டீரியர் உள்ள போனாதான் விவசாயமே இருக்கும். மக்களே ரொம்ப மாசம் கழிச்சு நாகூர் பக்கம் போய்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த நம்ம வண்டி வச்சுக்கிட்டு மைலேஜ் இருக்காது சொன்னேன். பரவாயில்ல போ பார்த்துலாம் அப்படின்ட்டாங்க. அவரு என்னன்னு தெரியல, இருந்தாலும் பார்ப்போம். போன வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பாருங்க. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஃபுல்லா நெல் வயல் தான், இன்னும் கொஞ்ச நாள்ல அறுத்துருவாங்க. இங்க எதுக்காக டைவர்ஷனு? இங்கேயும் பால வேலை நடக்குதா? சர்வீஸ் ரோடு போடுறாங்களோ, சர்வீஸ் ரோடு போடுறாங்க போல. வெள்ளக்கோடு வேற கடன்னு தூக்கி போடுது. எம்டி வண்டியா போயிட்டு இருக்கேன்னா ஓட்ட முடியல மக்களே. இதுவாது பரவாயில்ல, கண்டெய்னர் இருக்குது. இன்னொரு கம்பெனி போனா நாக்பூர்ல போனா எம்டி ஏற்றுவோம். அந்த கம்பெனிக்கு போகணும் ஓட்டவே முடியாது இந்த வண்டியை. ரெண்டு பட்டை பின்னாடி எடுத்தும் ஃப்ரண்ட்ல வந்து பட்டை அதிகமாக தான் இருக்கு. அப்படி இருந்துன்னா எம்டி வண்டியே இது ஓட்ட முடியல. கொஞ்சம் தூரம்னா பரவாயில்ல, இன்னும் முடியல, உடம்பு டயர்டா இருக்கு. அதுவும் வேற கொஞ்சம் வேகமா ஓடுறா, கேபினே ஷேக் ஆகுது. கேபின் ஷேக் ஆகக்கூடாதுன்னா பின்னாடி அந்த சைடு சப்போர்ட்லாம் கொடுத்துருக்கு, சில்ட்ரனுக்கும் அதுக்கும். அப்படி இருந்தும் ஏன் குழுங்குதுன்னு தெரியல. கேபின் பெட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஒருவேளை நம்ம இந்த மாதிரி ரொம்ப தூரம் இந்த ரோட்ல எப்படி ஓட்டுறோம் அதனால அந்த மாதிரி இருக்கா? அப்போ கூட நம்ம ரிட்டர்ன் வந்து போனோமே, எம்டி ஓட்டி இருக்கோமே. ஹைதராபாத்ல வந்து சென்னைக்கெல்லாம் போயிருக்கோமே, அப்பெல்லாம் கூட குழுங்கல. கீழே பச்சையா இருக்குது எல்லாமே. இந்த புகையிலனா புயல, அந்த பன்னீர் புயல அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பக்கம் இருக்கு. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு. சோளம் காய போட்டு வச்சிருக்கிறாங்க பாரு. பின்னாடி ஆற்றுல நிறைய தண்ணி போகுது போலங்க. அங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சு இருக்குல்ல, அதனாலதான் தண்ணி அதிகமா போகுது. வேகமா தான் போகுது. நிர்மல் இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் போன் பண்ணி இன்னுமா இங்கே போயிட்டு இருக்க, ஆல்டு போட்டியாப்பா அப்படின்றாரு. ஆல்டெல்லாம் போகலண்ணா, அந்த டயருக்கு தான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே ஒரு 2 இடத்துல எப்பாச்சு போய் நிற்கிறான் அப்படின்னு. சரிப்பா கொஞ்சம் சீக்கிரம் போப்பா, அர்ஜென்ட்டுப்பா அப்படின்னா. போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை, ஓட்டணும்ல. எவ்வளோ தூரம் ஓட்டுறது? எம்டி வண்டினா ஒரே ஓட்டணும், ஓட்டிலாம் நினைச்சிட்டு போகலாம். நமக்கு தெரியல, ரோடு வண்டியை கூட ஓட்டிலாம், தூக்கி போடாது, ஒரு ஸ்மூத்தாக போவோம். ஆனால் கீர் மாட்டினே இருக்கணும், அவ்வளோதான் விஷயம்.
ஆனா எம்டி வண்டி அப்படி கிடையாது. சாதா வண்டி இது மாதிரி ஓட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட டாடா வண்டி ஓட்டிப்போம் கம்பெனிக்காரங்க, அது தூக்கி போடாது கம்பெனிக்காரங்க சஸ்பென்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. நம்மளுக்கு அப்படியா குதிரை வண்டி தான், குதிரை வண்டி கூட குதிரை மேல உட்காந்துட்டு போறாங்க கணக்கு தான். இப்படிதான் போயிட்டு இருக்கணும். எவ்வளவு தூரம் ஓட்டுறது, எப்படி ஓட்ட முடியுது? ₹415. இந்த டோல்கேட்டோட விலையெல்லாம் குறைக்க மாட்டாங்க போல இருக்குது. ஏற்றினே போறாங்களே தவிர குறைக்க மாட்டேங்கிறாங்க. டோல்கேட்டு மட்டுமே 11,000 சில்லற, கிட்டத்தட்ட 12,000 கிட்ட வரும் ஒரு சிங்கிள் போறதுக்கு. பாத்தீங்களா 3 மாசத்துக்கு ஒரு தடவை டாக்ஸ் வந்து 12,000 கட்டி, இதுல ஒரு சிங்கிள் டோல்கேட்டுக்கு ஒரு 12,000 வேற போடணும். 22,000 வரைக்கும் டோல்கேட் வரைக்குமே செலவாகும். அப்பன்ற நாட்டுக்கு போயிட்டு வருது. டாக்ஸும் ஒரு பக்கம் வாங்கிக்கிறாங்க, இவங்க டோல்கேட்லயும் ஒரு பக்கம் காசை வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ அப்புறம் வாங்கி என்னென்னதான் பண்றாங்களோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ வந்து ஒரு வண்டி, இந்த வண்டிக்கான கணக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கணக்கான வண்டி பாஸ் ஆகும், எவ்வளோ கோடி கணக்கில் போவோம். அப்போ பரவாயில்லையே. அப்போ நான் வரும்போது இந்த பாலம் வேலைலாம் போய்கிட்டு இருந்தது, இப்போ முடிச்சுட்டாங்க. இது கீழே இறங்கி போனால் நிர்மல் ஊருக்குள்ளே போயிடும். கொஞ்சம் தூரத்தில் அப்படியே பாதியில் கட் ஆகிடும். வெள்ளக்கோடு மாதிரியே தான் இருக்குது, ஸ்பீடு பிரேக் மாதிரி இருக்குது. கீழே இருக்கு. வெல்கம் டு நிர்மல். டிராக்டர் இங்க போய்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா நிர்மல் காடு ஏறி இறங்கிட்டா நிர்மல் முடிஞ்சிடும். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரத்துல முன்னாடி இருக்க மலைக அப்படியே ஏறி இறங்க வேண்டியதான். ஏறி ஏறி இறங்கி போக வேண்டியதுதான். ஒரு மேடு ஏறியாச்சு. நல்லா இருக்கும் பார்க்க, ஆனா வியூ நல்லா இருக்கும். பாருங்க மேல லெஃப்ட் சைட்ல ஒரு ஏரி இருக்கு, நிறைய மவுண்டன்ஸ், அங்க கொஞ்சோண்டு வீடுங்க. அவ்வளோதான், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேடு ஏற வேண்டியதுதான். இதுதான் கொஞ்சம் பெருசாக ஏறும். அடிலாபாத் 75 கிலோமீட்டர் இருக்கு. அவ்வளோதான், இதுக்கு மேலே அப்படியே லோடு வண்டியெல்லாம் மெதுவாக ஏறிட்டு இருக்கோம். மேலே வரைக்கும் ஏறணும். இது என்னாச்சு, விபத்துக்குள்ளா இருக்கா வண்டி?
நான் நல்லா ஏறிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், என்னை யாரும் ஸ்லோ பண்ணி விட்டுறாதீங்க. குரங்கு கூட்டம். எனக்குன்னே வருவீங்களாடா? எங்கடா லெஃப்ட்ல இருந்து திருப்பிறீங்க? வீணா போனவங்களா? ஏன் லெஃப்ட்ல என்ன இருந்தது? ஆட்டோக்காகவா? நானும் நல்லா தான் ஏறி வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கேப் போட்டு இருந்ததுன்னா நேரம் எல்லா வண்டியும் சைடு எடுத்துருப்பேன். அடக்கி விட்டாங்க. இங்கிட்டும் ஒரு வண்டி போகுது. சரி பரவாயில்ல, கார் வண்டியும் போகுது. பைக் பண்ற வேலையை பாறான். ஓ தாத்தா, லெப்ட்ல நீ அந்த 4 அடி ரோட்டை பிடிச்சாலே நீ மாண்டு போயிட்டே இருக்கலாம். எந்த சந்து உள்ள இருந்து போற நீ? கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு இருந்தா ஜம்முனி ஏறி வந்துட்டு இருப்பேன். ஏறு ஏறு மேடு ஏறு. இந்த மேடுகள் எல்லாம் நமக்கு லோடு வண்டி எப்படி ஏறி வருதுன்னு பார்ப்போம். டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் மட்டும் எடுத்தா போதும், மாட்டும் போகும். ஐயோ ஐயோ, குழுங்குது குழுங்குது குழுங்குது. அவ்வளோதான், ஸ்ட்ரைட் ஆயிடுச்சா. இதுவே லோடு வண்டியா இருந்தா எவ்வளவு தூரம் தெரியுமா போகும்? இங்க இருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்ல, அது மாட்டு போயின்னு இருக்கும். டைம் வந்து 5:30 மணி ஆகுது. ஆனால் ஒரு சில கொஞ்சம் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆனாலும் சூரிய வெளிச்சம் இருக்கும். ஆனால் இப்போ அந்த டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கரெக்டாக சூரியன் இருக்கிற திசைக்கு திரும்ப போகிறோம். எதிர் வெயில் மாரி அடிக்க போகுது கண்ணில். இதெல்லாம் அங்கேருந்தே ஒன்று வர வேண்டிதான். நல்லா இருக்குல்ல? ஆனா பார்க்க அப்படியே கோல்டன் கலர்ல. அப்படியே நேரா அடிக்குது. நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப மாசம் வெயிட் வரல, நமக்கே ஒரு மாசம் இருக்கு. ஃபுல்லா மஞ்சு போட்டுருக்காங்க. இந்த மஞ்சு மஞ்சு பயிர் கொடுக்குறாங்க.
எப்படி இருக்கு தெரியல. அடுத்த மேடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மக்களே, இங்க இருக்கிற மலையெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு செடி மரமா எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கு. நம்ம ஊர்ல பார்க்க முடியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் அரிது அறியாமல் தான் எங்கன்னா ஒண்ணு ரெண்டு பார்க்க முடியும். இருந்தது ஒரு 4 மலை பெருசா இருக்கும், கொஞ்சம் ஏறி ஏறி இறங்கணும். அது மட்டும் ஏறி ஏறி இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் மீதி சின்ன சின்னதாக வரும். ஒரு டவுன் ஒன்று வரும், பள்ளத்தாக்கு மாரி. அதுக்கு இன்னும் போகணும். இந்த பள்ளத்தாக்கு வந்து விட்டோம். ஆனால் இங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பெரிய டவுனு, இறங்கி ஏறும். ஆனால் கீழே ஒரு ஆறு ஓடும். அந்த 6 நாள் அவ்வளோ பெரிய பள்ளம் உருவாயிருக்கா இருக்கலாம், காலங்கள் கடந்து போகிறதுல. அப்படியே எம்டி வண்டியாவே இருந்தாலும் 80-90 இறங்கும். லோடு வண்டியா இருந்தா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஓடும். ஜாயிண்ட் சவுண்டு போடுறத பாருங்க. சமமா இருந்த இடம் தண்ணி ஓடி எவ்வளவு பள்ளம் ஆயிருக்கு பாருங்க. இன்னும் இந்த மாதிரியே தண்ணி போய் இன்னும் 2 பள்ளம் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஏத்தம் இதுலயாவது அடைக்க விடாத ஏற்ற முடியுமா? போற போக்குல அவங்க அப்படியே போனாங்கன்னா ஏறி போயிடலாம். ஆனா கீர் வாங்காத ஏறாது. அவ்வளவுதான். டவுன் பண்ணு, கீரை டவுன் பண்ணு. எப்படி ஏறும்? லோடு வண்டி ஏறிட்டு இருக்கு பாருங்க மெதுவா. ஏறு இன்னும் கொஞ்சம் தான். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஆர்டர் போகிறதுக்குள்ளே இருட்டிடும். அங்கேயே ஏற்றி போச்சு. இருக்கிறதுலே பெரிய டவுனு. அங்கேருந்து வந்தால் பெரிய மேடு. அதான் இறங்குறேன். கொஞ்சம் கம்மி பண்ணு, வண்டி 70 ஓடுது. கம்மி ஸ்லோ. வண்டி ஸ்பீடு வராதுன்னு சொல்லிட்டு டம்மி காரு, டம்மி போலீஸ் நிற்கிறாங்க. நான் சொல்ல முடியாது, டம்மியாக இருக்கும். அப்புறம் திடீர்னு உண்மையாகவே நிற்பாங்க. மலைகளுக்கு இடையில் வாய்க்காவில் பயணம். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ரைட்ல உள்ள போன அடியில பார்த்து தெலுங்கானா பார்டர் அடிலாபாத் ஆர்டிஓ செக் போஸ்ட் எடுத்துட்டேன்னு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. இல்லைன்னா இது ஃப்ரீயாவா இருக்கும்? குட்டி மோதின்னு சண்டை போட்டுன்னு கிடக்காத போதையா கிடக்க வண்டிங்க. கொட்டாய் கிட்டாயெல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்களா? பூத்துல அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஆளுங்க தான் கிடையாது. அதையும் உடச்சி நிறைய எடுத்துன்னு போயிடுங்க. தெலுங்கானா முடிவுக்கு வந்து விட்டது மக்களே. அவ்வளோதான். இந்த ஒரு ஆத்துப்பாலம் வருதா, இதை தாண்டி அந்தாண்ட போயிட்டா மகாராஷ்டிரா. தெலுங்கானா முடிஞ்சிடுச்சு.
அவ்வளோதான், தெலுங்கானா முடிஞ்சிச்சு. ஆற்றுல நிறைய தண்ணி போகுதுப்பா. அவ்வளோதான், அப்படி இருந்தா மகாராஷ்டிரா வந்தாச்சு. இதுக்கு மேலே அந்த திருடன் பார்டருக்காரனை போய் சமாளிக்கணும். என்ன பண்ண போகிறான், எவ்வளோ தூரம் பிடிங்கிட்டு விட போகிறான்னு தெரியல. இந்த பார்டரையும் தூக்கிட்டானுன்னா நம்ம மாட்டின நேராக போகலாம். ஆனால் தூக்கம்ல தூக்க மாட்டானு. மகாராஷ்டிராவும் நம்ம ஊரும் ஒன்று தான். இதில் இந்த வண்டிங்க தான் லைனாக நின்று போச்சுன்னா லைனாக போவோம். அதுலேயும் இந்த வடக்குலேருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக கொண்டு போய் குறுக்கால கொண்டு போய் நிப்பாட்டிட்டு எந்த வண்டியும் போக விடாத வழி பண்ணுறோம். இது இப்போ வேமெண்ட்டுக்கு இடச்சிட்டு கொடுப்பாங்க. ஆனால் காசு வந்து ஃபாஸ்டாக்லேருந்து எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபாஸ்டாக்லேருந்து எடுத்துப்பாங்க. பரவாயில்ல. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் இது உள்ளே வந்து தான் போய் ஆகணும். டூ வீலர் மட்டும் அதிலே போய்க்கும், சின்னதாக கேப் இருக்கும். ஆட்டோ அப்புறம் காருங்க எல்லாமே இது உள்ளே தான் வந்து போவோம். இப்போ மெயின் ரோட்டில் போகுது அந்த வண்டிங்கெல்லாம். சொல்லி பாப்பா எம்டி அவன் டோக்கன் கொடுக்கலனாலும் இவன் ஓட மாட்டானே. சரி, திருப்படம் உடனே வந்து வாழ்னு கத்துவான்டுவேன். நான் போயிட்டு செட்டில் பண்ணிட்டு வரேன். ₹500. நீ எம்டி வண்டியா இருந்தா புதுசா என்ன தெரியுமா சொல்றாங்க, 14 வீலு லோடு வண்டிக்கு ₹700 கொடுக்கணும். எம்டி வண்டின்றதால ₹500 கொடுத்துட்டு போ. சீல் நம்மளுக்கு பேப்பர் கொடுக்கல பாருங்க, ஓகேன்னு ஒரு சீல். இதை காட்டுலடா இவன் ஓட மாட்டான். ஓட கூட மண்ணை கூட கொட்ட மாட்டேங்கிறாங்கப்பா. அப்படியே தான்ப்பா இருக்குது. அந்தாண்ட பாருங்க லைன் நிக்கிறது. பரவாயில்ல, நல்லா தமிழ் பேசுறாங்க உட்காந்துன்னு. வசூல் பண்ணி நம்ம ஆளுகிட்ட அதிகமா வாங்குறாங்கல்ல, அதனால தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராக்குள்ள வந்தாச்சு மக்களே. ஒரு 20 கிலோமீட்டர் வரும் பாண்டரகுடா ஊரை தாண்டி கரஞ்சிக்கு முன்னாடி ஜாபாவில் கொண்டு போய் நிப்பாட்டுவோம். இப்போ நம்ம போகிற நேரத்துக்கு போனோன்னா போலீஸ்காரங்களாம் இருப்பாங்க, வரி வசூல் பண்ணிட்டு தான் விடுவாங்க. ஒரு நேரம் கழிச்சு போகலாம். இங்கே ஒரு பாலம் வேலையை நடத்தினுக்கிறாங்களாம். சென்டரு முடிஞ்சிருக்கு போல. நாற்பது சதவீதம் முடிச்சிருக்காங்க. நான் வரும்போதெல்லாம் இதெல்லாம் ரோடாக தான் இருந்தது. பாலத்துக்கான அறிகுறி கூட வந்திருக்காது. ரோடு தான் நிறைய இடத்துல பொக்கையா இருக்குது. அதுவும் சின்ன சின்னதா இல்லை, பெருசு 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 பெருசா இருக்கு. வந்து விட்டேன் பாண்டரகுடா, மறக்க முடியாத ஊர்.
சாப்பிட்லாமா எதனா இருக்கான்னு கேட்டு இங்கே பாருங்க 2 இருக்கும், இப்போ ஒரு 4 இருக்கு. எல்லாம் கட்டுச்சு பாருங்க. கையெல்லாம் வேற விரிச்சு காட்டுது. அந்த நன்மை இருக்குது. எலியா சே முயல். கெட்ட போனா கடிக்க வரும். அது வருது பாரு. இதுங்களை பார்த்தா ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ரோட்டில் ஒரு வாத்து கிடச்சிது. அதை நான் வளர்த்தேன் பெருசாக வர வரைக்கும், கூண்டெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜோடி தேடி வளர்த்தேன். ஆனால் அது கடைசியில் ஒன்று ரோட்டில் அடிபட்டுருச்சு, ஒன்று பூனை கடிச்சிருச்சு. அது வெள்ளை வாத்து இல்லை, சாதா வாத்து. இது வாங்கணும், ஆனால் யாரும் இல்லை வீட்டில். ஒன்றே ஒன்று தான் இருக்கு. ஓடி போச்சு. மக்களே, இது வெள்ளை வாத்தா இல்லை அன்னப்பறவையா? அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா அன்னப்பறவைக்கு இன்னும் கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் லாங்காக போகும்ல. இல்லை ஒருவேளை இதுவும் அன்னப்பறவை தானா அப்படின்னு. இங்கே 3 இருக்குது, ஒன்று மட்டும் அங்கே தனியாக தான் இருக்குது. ஒன்றாதான் இருக்கு. சாப்பாடு வந்து டொமேட்டோ ரைஸ் கேட்டிருக்கேன், தக்காளி சாதம். 3 வாத்து இந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கு. இந்த ஒரு வாத்தால் சரியாக நடக்க முடியல, அதனால தான் அது வரல. ஒரு காலை தூக்கி வச்சுக்கிட்டேன்றதாலெல்லாம் சொல்லலை. வாத்து ஒரு காலில் தான் தூங்கும், ஒரு காலில் கூட நிற்கும். அதுமாரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதால் நடக்க முடியல. இப்போ நடந்து வரும்போது பார்த்தா இப்போ நடக்கலை. சரி, நம்மளுக்கான தக்காளி சாதம் வந்து விட்டது. சாப்பிட்லாமா? சாப்பிட்டுட்டேன். கடைசியில் சாப்பாடில் கை வச்சு கொஞ்ச நேரத்தில் கரண்ட் கட் ஆகி போச்சு. டார்ச் லைட் அடித்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. புறப்படலாமா? டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பலாம், அதான் கரெக்டாக இருக்கும். கரஞ்சி போலீஸ் பூத்து யாரும் இல்லை. இல்லைன்னா இங்கே ஒரு அமௌண்ட்டு, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு அமௌண்ட்டு, ஜாமில் ஒரு அமௌண்ட்டு, எத்தனை இடத்துல கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பகலெல்லாம் வந்து அவ்வளோதான். கரஞ்சி டவுன் ஹில்லு. வண்டி வேகமாக போக ஆரம்பிச்சிடும். பொறுமையாக போ. இறங்கும் போது ஈஸியாக இருக்குது, ஏறும் போது தான் மகன் ஏறணும். 123 கிலோமீட்டர் இருக்குது. லிங்கங்காடு ஊருக்குள்ளே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுக்கணும். இந்த ரோடு பேட்ச் ஒர்க் தான் அதிகமாக இருக்குது. திரும்பிட்டேன். யாரும் இருக்காங்களா? இங்கே யாரும் இல்லை. இந்த பால வேலையை முடிச்சிட்டாங்களா? பரவாயில்ல, நிறைய பால வேலையை முடிச்சிட்டாங்க. ஒரு சில பால வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ மாற்றங்கள். சௌதா மைல் வந்திருக்கேன். இந்த இடத்துல இன்னும் இந்த மேம்பால வேலை அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னும் முடிக்கல.
ஒரு 60லேருந்து 70 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கு இதே ரோட்டில். ஒரு ரோடு வேற பொக்கையா இருக்குது, தூக்கி கடாசுது, முடியல மக்களே. பள்ளத்துல போய் ஒரு வண்டி விட்டு வச்சுறாங்கப்பா, சின்ன வண்டி ஈச்சது. ஓட்ட அப்படியே போய்கிட்டே இருக்குது. 40 கிலோமீட்டர் இருக்குது. உடம்புல வேற வலிக்குது, கண்டு வேற எரியுது. கம்பெனிக்கு போன உடனே அவங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண ஆள் விடுவாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி போன கம்பெனிக்கு போயிட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து கேட்குறாங்க. போயிட்டா பக்கத்துல தான் போயிட்டேன், வந்து போயிடுவேன் அப்படின்னா கம்பெனிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. போன விட கொஞ்ச நேரம் பழக்க விட்டாங்க, பரவாயில்ல என்ன பண்ண போறான்னு தெரியல. போய் பார்ப்போம். ஒரு நல்ல டவுன் இறங்கும். அந்த டவுன் இறங்கி கொஞ்சம் தூரத்துலேயே கம்பெனி இருக்கு. இங்கேருந்து டவுன் ஸ்டார்ட் ஆகுது, இறக்கம். அப்புறம் ஆப்போசிட்ல அந்த வண்டி மெதுவாக வந்துகிட்டு இருக்கு. இந்த மரம்லாம் இல்லைன்னா பார்க்க நல்லா இருக்கும், கீழே பள்ளமா. எங்கடா வண்டியை வந்து நிப்பாட்டு உட்காந்துக்கிறீங்க? வடக்கு ஆளுங்க என்னதான் சொல்றது. பாருங்க, எல்லாம் கட்டை உடஞ்சி எல்லாம் சரிஞ்சு கிரிஞ்சு போய் எல்லாம் சம்பவம் செஞ்சதாலதான். இந்த பாருங்க அப்படியே ஆப்போசிட்ல எஸ்பெண்ட் தான் போட்டு இறங்கணும். இதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசெல்லாம் இல்லை, இதோட பயங்கரமாலாம் இருக்கு. ஆனா பொறுமையா போறது நல்லது. எப்படியும் இந்த இடம் வந்து வரும்போது நைட் டைம்ல தான் வரும். ஏறும் அப்படியே மெதுவா ஏறிக்கிட்டு இருக்கோம் நம்ம வண்டிலாம். அப்படியே வண்டி கீழே வேகமா ஓடுறது. மக்களே வந்துவிட்டோம். அப்பா வந்தாச்சு மக்களே ஒரு வழியா. சரி ரைட்டு, சுத்தமாக முடியல,
கொஞ்ச நேரம் பிரேக் எடுப்போம். சரி, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.